தோஷம் விலக 9 கிரகங்களில் அனைவரும் பயப்படக்கூடிய கிரகம் சனி. ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி கிரக பயிற்சிகள் இப்படி எதனால் சனி தோஷம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, பாதிப்புகள் நிச்சயம் கடுமையாகத்தான் இருக்கும். கொடுக்கும் சனி கொடுக்கவும் செய்வார் என்றாலும் ஏனோ இவர் பெயரை சொல்வதில் பலருக்கு தயக்கம் உண்டு. ஏனென்றால் இவர்தான் ஆயுள்காரகன். உங்களுக்கு சனி தோஷ பாதிப்பு இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா? முயற்சிகள் தடை, முன்னேற்றத்தில் தேக்கம், பணியிடத்தில் அதிக அலைச்சல், பணி சுமை அதிகரிப்பு, அரசு வழியில் எதிர்பார்ப்புகள், செய்யும் தொழிலில் முடக்கம், விளைச்சல் பாதிப்பு, சோம்பல் அதிகரிப்பு, விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு உடல் உறுப்புகளுக்கு ஊர் ஏற்படுதல், இப்படிப்பட்ட பொதுவான பிரச்சனைகள் ஏற்படலாம். உடல் நலத்தில் அடிக்கடியில் காயம் போடுதல், வெட்டுக்காயம், தீக்காயம் ஏற்படுவது, தோல் நிறமாற்றம் ஏற்படுதல், நரம்பு பிரச்சனைகள், வாத நோய், வயிற்று உபாதை, எலும்பு தேய்மானம், சர்க்கரை நோய் போன்ற உபாதைகள் ஏதாவது வரக்கூடும். சங்கடம் தரும். சனி தோஷத்திற்கு என்ன பரிகாரம் செய்தால் பிரச்சனைகள் பெரிதாக வாட்டாமல் இருக்கும்? தினமும் ஒரு கைப்பிடி அன்னம் சிறிதளவு எள் சேர்த்து காகத்திற்கு வைப்பது மிக மிக நன்மை தரும். சனிக்கிழமைகளில் காலை 6:15 முதல் 6:45க்குள் 5 அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுவதில் சிவதுதி, அனுமான் துதிகளை சொல்வதும் நல்லது. தினமும் சிவன், லட்சுமி, நரசிம்மர், அனுமான் காயத்ரிகளை சொல்வதோடு சனி பகவான் காயத்ரியும் சொல்லுங்கள். சனி பிரதோஷ தினங்களில் நந்தி தரிசனம் செய்வது, சிவனுக்கு வில்வார்ச்சனை செய்வதும் சிறப்பானது. திருநள்ளார் போய் நலத்தீர்த்தத்தில் நீராடி அங்குள் வழக்கப்படி சனி பகவானை வழிபடுவதும், திரிக்கொள்ளிக்காடு திருத்தலத்தில் உள்ள பொங்கு சனி பகவானை அர்ச்சனை செய்து ஆராதிப்பதும் நற்பலனை தரும். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி இடையே உள்ள திருங்கொள்ளிக்காடு. இங்கு இருப்பவர் பொங்கு சனி பகவான் என்பதால் இவரது பிரசாதத்தை எடுத்து வரலாம். இரும்பு சட்டியில் 8 1 நாணயங்களை போட்டு நல்லெண்ணெய் நிரப்பி அதில் உங்கள் முகம் பார்த்து பின் தானம் அளிப்பது சனி தோஷம் நீங்கும். இரும்பு அல்லது ஸ்டீல் டாலர் காப்பு அணிவதும் அதை கருப்பு கயிற்றினால் கட்டிக்கொள்வதும் நல்லது. வசதி உள்ளவர் நீலக்கல் என்னும் புளூட்டோ பாஸ் கல்லை டாலரில் பதித்து அணியலாம், அல்லது அந்த கல்லால் செய்த கணபதி சிலையை வாங்கி பூஜிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். கோயிலில் பக்தர்களுக்கு புளியோதரை பிரசாதம் கொடுங்கள். அடிக்கடி சிவாலயம் செல்வது, சிவாலயத்தில் சென்று வருவது, அங்குள்ள பார்வதி தேவியை வழிபட்ட பின் நிறைவாக நவகிரக சனிபனை வணங்கிவிட்டு அனுமானை தரிசிவிட்டு வருவதும் நல்லது. அனுமான் இல்லாவிடில் வழியில் உள்ள ஏதாவது ஒரு பிள்ளையாரை தரிசிப்பது சிறந்தது. இவற்றில் உங்களுக்கு இயன்ற பரிகாரனை செய்யுங்கள். சனிபனோ சங்கடம் எதுவும் வராது.